ஆர்சிபி இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சிஎஸ்கேவும் ஆர்சிபி ஏற்கனவே மிகப்பெரிய ரைவல்ரிஸ். இவங்க 2 பேருக்குள்ள வந்து போட்டி போயிட்டு இருக்குது. இந்த ஊரில் நீ வந்து ஜெயிச்சு, அந்த ஊரில் நான் வந்து தோத்தேன், நான் எப்படா நீ ஒரு பெரிய ஆளானு ஃபேன்ஸுங்க எவ்வளவு பெரிய வந்து ஒரு வாரில் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் சிஎஸ்கே ஆர்சிபியோடைய ஹோம் கிரவுண்டில் போய் விளாடும்போதும், ஆர்சிபி சிஎஸ்கேடைய ஹோம் கிரவுண்டில் வந்து விளாடும்போதும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடாமல் தயவுசெய்து நடந்துருக்கும்ப்பா நல்லபடியா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஏற்கனவே தமிழ்நாடு கர்நாடகா இவங்களுக்குள்ள ஸ்டேட் பாலிட்டிக்கல் பிரச்சனைகள் சுற்றிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் இந்த 2 ஊருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 ஃப்ரான்ச்சைசிக்கும் இந்த பக்கம் விராட் கோலி, அந்த பக்கம் தோனின்னு சொல்லி 2 ஜாம்பவான்கள் இருக்கிற இன்னொரு காரணம். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ போய் ஆர்சிபி இந்த சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வேலையை பார்த்து விட்டுக்கிறாங்க. இது எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது எப்படின்னா, மிஸ்டர் நாக்ஸ் வந்து எவ்வளோ சூப்பரான ஒரு வீடியோ பண்ணுவார்னு நமக்கு தெரியும். அதாவது வந்து டேனிஷ் சைட் அப்படிங்கிற ஒரு கொமீடியன், ஸ்டாண்டப் கொமீடியன், பெங்களூர் பேஸ்டு ஆள். சரியான ஹியூமரு, வச்சு வாங்குவார், விழுந்து சிரிக்கலாம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த வீடியோவில் சிஎஸ்கேவை போட்டு டைரெக்டாக கலாய்ச்சிக்கிறாரு. ஆனால் அது டேனிஷ் சைட்டோட ஸ்டாண்டப் காமெடியாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஃபன்னாக விளாட்றாருப்பா, கலாய்க்கிறாரு. ஆனால் அதை அஃபிஷியல் ஆர்சிபியோடைய பேஜில் போட்டுக்கிறாங்க. அது வந்துட்டு இந்த மாதிரி யாரும் எங்களுக்கு வந்துட்டு லாலிபாப்லாம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ சொல்கிறேன், இந்தாங்க மஞ்சள் கலர் லாலிபாப் 2 வச்சுக்கோங்க. இந்த லாலிபாப்பு ஆர்சிபி இந்தா வச்சுக்க லாலிபாப்பு, கப்பா உனக்கு வேணும், கப்பெல்லாம் கிடையாது, ஈசாலா கப்பு இல்லை லாலிபாப்பு அப்படின்னு வம்பளுக்கிறதெல்லாம் யார்? ஃபேன்ஸு. இந்த ஃபேன்ஸும் போட்டுக்கிற சண்டையை எப்படி வந்து ஒரு அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜில் நீங்கள் உங்கள் ஹேண்டிலில் போடுவீங்க உங்களுடைய ஸ்டாண்டப் காமெடியன் டேனிஷ் சைட்டை வச்சு? நாளைக்கு சிஎஸ்கே வந்து பரிதாபங்கள் கோபி சுதாகரை கூட்டிகிட்டு வந்து, இப்போ நீங்கள் ஒரு 2 வீடியோ போடுங்க, நாங்கள் நம்ம சிஎஸ்கேவுடைய அஃபிஷியல் பேஜில் போட்டு விடுவோம், அவங்களை வச்சு கலாய்ச்சி ஒரு செம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் இது எப்படி இருக்கும்? அப்போ ஒவ்வொரு டீமும் நாளை பின்ன எல்லா ஊர்லேயும் அவங்கவுங்களுடைய ஃப்ரான்ச்சைசிக்கு சம்மந்தப்பட்ட நல்ல செம்ம ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி ஆப்போசிட் ரைவல்ரியை கலாய்க்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸரை கூட்டிகிட்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டா இது எப்படி போகும்? சரி, இப்போது அவர் பண்ண கான்டென்ட் வந்து சிரிக்கக்கூடியது, அது வந்து ஒரு ஃபன்னுங்க, இது ஹியூமருங்க, இதில் என்னங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது எப்படி அஃபிஷியல் பேஜில் போடப்பட்ட ஒரு கண்டென்ட்டுங்கிறது தான் இங்கே கேள்வி. அப்போ சென்னை பேஜில் நாளைக்கு வந்துட்டு நீங்கள் எப்படியாடா அப்படியா இப்போ ஜாலியாக வம்பளுத்துக்கிறதுன்றது இருக்கும் இல்லையா? இப்போ வந்துட்டு ஆர்ஆர் வந்துட்டு ஒரு ட்வீட் போடுவாங்க, அதுக்கு சிஎஸ்கே வந்து ஒரு ட்வீட் பதிலுக்கு போடும், நாங்கள் ரெடி தான், நீங்கள் ரெடியா அப்படிங்கிறது, நாங்களாம் பாண்ட் ரெடி வாங்க அப்படின்னு சொல்கிறது, சந்திப்போமா வர ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது, நாங்களாம் ஏற்கனவே கிரவுண்டில் தான் இருக்கிறோம், நீங்கள் தான் தூங்கிட்டு இருக்கீங்க ஏஞ்சுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைசி ட்விட்டர் ஹேண்டலில் கலாய்ச்சிக்கிற அந்த ஒரு லெவல் இருக்குல்ல, அந்த லெவலுக்குள்ளே ஃபன்னாக விளாட்டாக அது வேறு. நீங்கள் வந்து ஃபேன்ஸுங்க என்ன மாதிரி ஒரு லோவாக அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்களோ, தெருவில் இறங்கி அடிச்சுக்கிற மாதிரி அந்த வார்த்தைகளை அவங்க என்னெல்லாம் சண்டை போடுறாங்களோ அந்த வன்மத்தை நீங்கள் வந்து உங்கள் அஃபிஷியல் பேஜில் எப்படி கக்குவீங்கன்னு தான் நான் கேட்குறேன். டேனிஷ் சைட்டோட தனிப்பட்ட பேஜில் அவர் போட்டிருந்தாருன்னா அது வேறு, அது எப்படி ஆர்சிபியோடைய பேஜில் வந்துச்சு? ஸோ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி லாலிபப்புன்னாங்க மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இந்த நான் எடுத்துகிட்டு இருந்தேன் மஞ்சள் கலர் லாலிபப்பு 2 நல்லா 2 பேரும் வச்சுக்கோங்க இந்தாங்க அப்படின்றாரு. அப்புறம் சீதாலக்ஷ்மின்ற ஒரு கேரக்டர் சொல்லுமா, டெல்மி சீதாலக்ஷ்மி அப்படின்றாரு. அதாவது தமிழ் பேர் தான் அப்படின்றது அங்கே பெங்களூரை பொறுத்த வரைக்கும் சீதாலக்ஷ்மிங்கிறதுலாம் ஒரு தமிழ் பேர். அந்த பேரை சொல்லி என்னம்மா ரொம்ப அழாத, ஏன் அழற, கதறீங்க, கதறக்கூடாது, நான் கிரவுண்டில் வந்துட்டு நாங்கள் தான் வந்து சரி ஓகே சிஎஸ்கே விக்கெட்டு போதேன்னு சந்தோஷப்பட்டா, சிஎஸ்கே ஃபேன்ஸும் கிரவுண்டில் சரியாக கத்துறீங்க, அடுத்தடுத்த விக்கெட்டு இன்னொரு விக்கெட் வேணும்னு எனக்கு புரியலையே சிரிக்கிறார் அவர். அதாவது தோனி வர்றதுக்காக இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு வெளியாளுங்க எவ்வளோ வேணால் கலாய்க்கலாம், நம்ம மாதிரி ஒரு யூடியூப் சேனல் கலாய்க்கலாம், பேசலாம், அது வேறு. எப்படி ஆர்சிபி அஃபிஷியல் பேஜில் இது போன்ற டீமு அட்டாக் பண்ணுற இந்த லாலிபாப்பு, தோனி வராருன்னு கதறீங்களே, மற்ற பிளேயர் அவுட் ஆகணுன்றீங்களே, உங்களை பார்த்தா ஃபன்னியாக இருக்குது, சிரிப்பாகுதுன்னா எப்படி? ஓகே ரைட், இதுதான் நான் கேட்கணும்னு நினச்சது. ஸோ இதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. இது ஒருவேளை நல்ல வேளை நம்மளும் என்னை பொறுத்தவரைக்கும் நோட் பண்ணலை, பண்ணியிருந்தாலுங்கன்னா அன்னைக்கு காலையில் நான் நினச்சி பார்த்தேன், இது எப்படா யாரும் கவனிக்கல, ஒருவேளை அடுத்த நாள் காலையில் கவனிச்சிருந்தாங்கன்னா அவ்வளோதான் கொந்தளிச்சது பெரியதாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளை பின்ன இது என்ன ஆகும்னா, எல்லா ஃப்ரான்ச்சைஸியும் வேற ஒரு கல்ச்சருக்குள்ளே வந்துடுவாங்க. எல்லாம் அவனை கலாய்க்கிறது, அவன் இவனை கலாய்க்கிறது, டேரெக்டாக அட்டாக் மாதிரி போயிடும். ஸோ அப்போ கிரவுண்டில் நீங்கள் வந்துட்டு ஹலோ ஹாய் தோனி அப்படின்னு கை கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிப்பீங்க. அப்புறம் உங்களுடைய அஃபிஷியல் பேஜில் போயிட்டு இந்த மாதிரி வந்து
கலாய்க்கிற மாதிரி விஷயங்களை மீம்ஸாக வீடியோவாக டைரெக்டாக போடுவீங்க. இது என்ன மாதிரி கல்ச்சருங்கிறது தெரியல. அதுக்கு நேரடியாகவே வந்துட்டு கலாய்ச்சிட்டு போயிடலாம் மூஞ்சி நேரம் அப்படின்றது தான் நான் சொல்லிக்கிற விஷயம்.